ஹலோ டு எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் மோகன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதனால்தான் அப்படின்ற சென்டென்ஸை யூஸ் பண்ணி நம்ம நிறைய தமிழில் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் ஆஃபீஸ்க்கு என்னால் போக முடியல. நான் நல்லா படித்தேன், அதனால தான் எக்ஸாமை நல்லா எழுதினேன். என்னை எல்லாரும் உற்சாகப்படுத்தினாங்க, அதனால தான் இந்த போட்டியில் நான் ஜெயித்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம காரணங்களை சொல்லும்போது அதனால்தான் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம். ஓகே, இந்த மாதிரி இங்கிலீஷில் எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதனால்தான் அப்படின்றத வார்த்தைக்கு பதில் தட் இஸ் வை அப்படின்றத சொல்லலாம். இதை கான்ட்ராக்ட் ஃபார்மில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா தட்ஸ் வை. ஸோ இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் சென்டென்சஸில் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் ஹிட் a லைக் பட்டன். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதனால்தான் இந்த இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்? தட்ஸ் வை. அதனால்தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க வெட்டிங்காக. இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த காரணத்துக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதனால்தான் நான் போகிறேன் அப்படின்றோம். அப்போ அதனால்தான் அப்படின்ற எக்ஸ்பிரஷனுக்கு என்ன சொல்லணும்? தட்ஸ் வை. தட் இஸ் வை தான் கான்ட்ராக்ட் ஃபார்ம்ல நம்ம தட்ஸ் வை அப்படின்னு எழுதுறோம். தட்ஸ் வை. நான் என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்ட்ல ஐ, போகிறேன் அப்படின்னா என்ன? கோ. ஆக்சுவலா இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா தட்ஸ் வை அப்படின்றத சிம்பிள் பாஸ்டோ சிம்பிள் ப்ரெசென்ட்டோ, அதாவது கடந்த காலம் அந்த நிகழ்காலத்தில் நடக்கும்போது காரணங்களை சொல்லும்போது தட்ஸ் வை அப்படின்றத யூஸ் பண்ணலாம். இது போகிறேன் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ். ஸோ அதனால யூஸ் பண்றோம் கோ. தட்ஸ் வை ஐ கோ அப்படின்னு சொல்லலாம். அதனால்தான் நான் பாடினேன் அப்படின்றாங்க. அப்ப அதனால்தான் அப்படின்றது என்ன சொல்றோம்? தட்ஸ் வை. தட்ஸ் வை. நான் பாடினேன். நான் தான் என்ன? ஐ. பாடினேன் அப்படின்றது என்ன? சாங். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனும் சொல்லுவோமா? ஸோ எல்லாரும் வந்து என்ன பாடணும்னு கேட்டாங்க, அதனால தான் நான் பாடினேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதனால தான் அப்படின்னா தட்ஸ் வை, நான் ஐ, பாடினேன்னா சாங். அதனால தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுறேன், அதனால தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ரிசல்ட்டும் நல்லா வரும் எதிர்பார்க்குறேன். அப்போ அதனால தான் அப்படின்றாங்களா? அப்போ அதனால தான் அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும்? தட்ஸ் வை. ஐல என்ன? நானுக்கு தான் ஐ. மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இதுவும் சிம்பிள் ப்ரெசென்ட். அப்போ பி வெர்பை யூஸ் பண்ணி எழுத வேண்டியதா ஐ ஆம் ஹாப்பி. இருக்கிறேன் அப்படின்றதுக்கு என்ன? ஒரு வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மகிழ்ச்சியாக அப்படின்னா ஹாப்பி. தட்ஸ் வை ஐ ஆம் ஹாப்பி. அதனால தான் அவன் வருகிறான். அதனாலதான் என்ன? தட்ஸ் வை. அவன் என்ன? ஹி. வருகிறான் அப்படின்றது என்னது? comes. That's why he comes. அதனால்தான் அவள் வந்தாள் அப்படின்னு சொல்றோமா? That's why. அவளுக்கு என்ன சொல்லுவோம்? she. வந்தாள்ன்றது என்ன? சிம்பிள் பாஸ்ட். வருகிறான் அப்படின்றது பிரசன்ட். அப்போ வந்தால் அப்படின்னா என்ன பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் சொல்லணுமா? came. That's why she came. அதனால்தான் நான் போகிறேன்,
that's why I go. அதனால் தான் நான் பாடினேன். That's why I sang. அதனால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். That's why I am happy. அதனால் தான் அவன் வருகிறான். That's why he comes. அதனால் தான் அவள் வந்தாள். That's why she came. Sixth one. அதனால் தான் நான் இங்கு வந்தேன். அதனால் தான் அப்படின்றது என்ன? That's why. அவங்க என்ன கூப்பிட்டாங்க, அதனால தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப that's why. நானுக்கு என்ன சொல்வோம்? I வந்தேன். I came. இங்கு அப்படின்றது என்ன சொல்வோம்? Here. That's why I came here. அதனால்தான் அவன் உன்னிடம் கேட்டான். That's why அவன் என்ன சொல்வோம்? He. கேட்டான் சிம்பிள் பாஸ்ட் என்ன சொல்வோம்? asked. உன்னிடம் he asked you. That's why he asked you. அதனால்தான் அவள் பணம் கொடுத்தாள். That's why அவள் என்ன சொல்வோம்? she. பணம் கொடுத்தாள் அப்படின்றோமா? gave. பணம் என்ன சொல்வோம்? money. she gave money. அதனால்தான் நான் உனக்கு உதவி செய்தேன். இந்த காரணம் நான் தான் உனக்கு உதவி செஞ்சேன். That's why I உதவி செய்தேன் அப்படின்றோமா? சிம்பிள் பாஸ்டா? I helped you. That's why I helped you. அதனால்தான் அவர்கள் இங்கே வர வேண்டும். That's why அவர்கள் அப்படின்றது என்ன சொல்வோம்? they. வர வேண்டும் அப்படின்றப்பா அப்ப என்ன பண்ணணும்? should come. they should come. இங்கே அப்படின்றது என்ன? here. ஆன்சர் என்ன? That's why they should come here. அதனால்தான் நான் இங்கு வந்தேன்றது என்ன சொல்றோம்? That's why I came here. அதனால்தான் அவன் உன்னிடம் கேட்டான். இதை என்ன சொல்வோம்? That's why he asked you. அதனால்தான் அவன் பணம் கொடுத்தாள். இதை என்ன சொல்வோம்? That's why she gave money. அதனால்தான் நான் உனக்கு உதவி செய்தேன். இதை என்ன சொல்வோம்? That's why I helped you. அதனால்தான் அவர்கள் இங்கே வர வேண்டும். இதை என்ன சொல்வோம்? That's why they should come here. 11th one. அதனால்தான் நான் நேற்று நாள் வரவில்லை. லெவன்த் ஒன். அதனால்தான் நேற்று நான் வரவில்லை. இது எப்படி எழுதுவோம்? That's why அப்படின்னு எழுதுவோமா? அதனால்தான் அப்படின்றது நேற்று நான் வரவில்லை அப்படின்றது பாருங்க நெகட்டிவ் சென்டென்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே பாசிட்டிவான சென்டென்சஸ். இது வந்து என்னவா இருக்கு? நெகட்டிவ் சென்டென்ஸா இருக்கு. அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். நான் சப்ஜெக்ட் என்ன சொல்லுவோம்? ஐ. ஓகே, வரவில்லை அப்படின்றோமா? இது நம்ம கம் சிம்பிள் பாஸ்ட் என்ன சொல்லுவோம்? கேம்னு சொல்லுவோம். இப்போ இதை நெகட்டிவா எழுதுவோம். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா did plus come. did plus come னா என்னது? came.
நம்ம எப்பவுமே டூ ஃபார்மோட தான் நெகட்டிவ்ஸ் ஆட் பண்ணணும். இங்க என்னவா இருக்கு டிட், ஏன்னா இது சிம்பிள் பாஸ்ட், அதனால டிட்னு சொல்றோம். I did not come. நேற்று என்ன சொல்வோம்? yesterday. I did not come yesterday. அதனால தான் நீ பாஸ் பண்ணவில்லை, இது ஒரு நெகட்டிவா? அப்ப அதனால தான் அப்படின்றது என்ன சொல்றோம்? that's why. நீ என்ன இங்கிலீஷ்ல you. பாஸ் பண்ணவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ பாஸ் பண்ணல அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் வேர்டா இருக்கு. அப்ப இந்த நெகட்டிவ் வேர்டை என்ன சொல்லலாம்? சிம்பிள் பாஸ்ட்ல என்ன சொல்லுவோம்? பாஸ்ட். இது எப்படி பிரிப்போம்? did plus past. ஏன்னா நெகட்டிவா நம்ம சேர்க்க போறோம். you did not pass. That's why you did not pass. இதெல்லாம் சொல்லலாம் டெஸ்ட் ஆர் எக்ஸாம் அந்த மாதிரி எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நீ தேர்வில் பாஸ் பண்ணவில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்ப you did not pass the exam அப்படின்ற மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதனால் தான் எல்லோரும் அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் தான் எக்ஸ்பிரஷனுக்கு என்ன? that's why. நல்லாவே உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கும். ஆன்சரும் ஈஸியா வந்து நீங்க எழுதலாம். so that's why எல்லோரும் அவனை பற்றி அப்படின்றாங்களா? எல்லோரும் என்ன சொல்லலாம்? everyone. பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா present continuous சொல்லலாமா? everyone is talking. அவனை பற்றி, பற்றினா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? about. அவன்னா him. everyone is talking about him. that's why everyone is talking about him அப்படி சொல்லலாம். 41. அதனால் தான் நீ அழுதாயா அப்படின்ற ஒரு क्वेश्चन கேக்குறாங்க. இது இப்ப क्वेश्चन ஃபார்ம்ல இருக்கு. அதனால் தான் நீ அழுதாயா. அப்ப இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா that is why இருக்குல்ல, அதான் இப்படி மாத்தங்க. is that why. அவ்வளவுதான். நீ என்ன சொல்வோம்? you. அழுதாயா சிம்பிள் பாஸ்டா? cried. is that why you cried. அதனால தான் நீ அழுதாயான்ற क्वेश्चन கேட்கலாம். is that you, is that why you cried. அதனால தான் நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா அப்படின்ற ஒரு क्वेश्चन இருக்கா? அதே கேட்கலாம், क्वेश्चन ஃபார்ம்ல வருது. அப்போ is that why. நீங்கள் அப்படின்றது என்ன சொல்வோம்? you. வருத்தப்படுகிறீர்களா அப்படின்றது யூட அக்ரிமெண்ட் என்ன? are. you are upset. அதனால் தான் நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? is that why you are upset. அதனால் தான் நேற்று நான் வரவில்லை. that's why I didn't come yesterday. அதனால் தான் நீ தேர்வில் பாஸ் பண்ணவில்லை. that's why you didn't pass the exam. அதனால் தான் எல்லோரும் அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். that's why everyone is talking about him. அதனால் தான் நீ அழுதாயா? is that why you cried. அதனால் தான் நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? is that why you are upset. உங்களுக்கான ஹோம்வொர்க். அதனால் தான் நேற்று அவர்கள் வந்தார்கள். அதனால் தான் நேற்று அவர்கள் வரவில்லை. அதனால் தான் நேற்று அவர்கள் வந்தார்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் சென்டென்ஸ், செகண்ட் ஒன் நெகட்டிவ், நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் டைப்ல இருக்கு. இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. If you like this video, hit your like button.
If you do not subscribe this channel, do subscribe it. Okay, thank you for watching this video. Meet you again.